வணக்க மக்களே, வெல்கம் டு தி மெட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஜேஎஸ்கே ஜானகி வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் வந்து ஜி5 ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. அதுவும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சுரேஷ் கோபி தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு கோர்ட் ரூம் டிராமா. ஒரு பொண்ணு தனக்கு ஏற்பட்ட ஒரு நிலைக்காக நீதி வேண்டி நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய ஒரு கதை. அந்த பொண்ணு தான் அனுபமா. இவங்க வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. தன்னோட சொந்த ஊருக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட திருவிழாக்காக வந்திருப்பாங்க. வந்த இடத்துல ஒரு ஜூஸ் ஷாப்ல இவங்களுக்கு சில பிரச்சனைகள் நடக்கும். அதே ஜூஸ் ஷாப்ல தன்னோட போனை மறந்துட்டேன் அப்படின்றதுக்காக திருப்பி எடுக்க போவாங்க. போன இடத்துல இவங்களுக்கு யாரோ வந்து குளோரோஃபார்ம் கொடுத்து இவங்களை ரேப் பண்ணிடுறாங்க. அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. இதுக்காக ஆஜராகக்கூடிய வக்கீல் யாருன்னா சுரேஷ் கோபி. ஆனா அனுபமா பக்கம் நிக்காம குற்றவாளிகள் பக்கம் நிக்கிறாரு. எதுக்காக அப்படி நிக்கிறாரு? அனுபமாக்கு உண்மையிலே நடந்தது என்ன, அவங்களுக்கான நீதி கிடைச்சதா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படம் தொடங்கின விதத்தை பார்க்கும் போது ஒரு பயங்கர சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு கோர்ட் ரூம் டிராமாவா இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கிச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி அனுபமாக்கு நடக்கக்கூடிய அந்த சம்பவம் அப்படின்றதே வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்கான ஒரு ஈவெண்டா இருக்கும். ஆல்சோ பயங்கர கனெக்டடா அந்த ஈவெண்ட்ஸை வந்து லிங்க் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாரு. வந்த இடத்துல தள்ளுமுள்ளுல தான் வந்து அவர் இறந்து போயிருப்பாரு. அந்த தள்ளுமுள்ளு நடக்கிறதுக்கு காரணம் வந்து சுரேஷ் கோபி தான். அதாவது சுரேஷ் கோபி ஒரு கேஸை எடுக்கிறாரு அப்படின்றதுக்காக அதை தடுத்து நிப்பாட்டணும்ன்றதுக்காக ஒரு தள்ளுமுள்ளுவை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த கேஸ் என்ன அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். அண்ட் சுரேஷ் கோபி ஏன் அனுபமா கேஸ்ல ஆப்போசிட் சைடு நிக்கிறாரு அப்படின்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. சோ இது எல்லாமே வந்து ஒரு நல்ல பில்டப் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் போன விதம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப நார்மலா இருந்துச்சு அண்ட் ரொம்ப சினிமாட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாம இழுத்திருப்பாங்க அண்ட் அதை கண்டுபிடிச்ச விதம் அப்படின்றதுமே கன்வின்சிங்கா இருக்காது. ஆல்சோ இந்த மாதிரியான செட்டப்ல ஒரு கோர்ட் ரூம் டிராமா அதுவும் மலையாளத்துல வருது அப்படின்னும் போது ரொம்ப நேச்சுரலா இருக்கும் கோர்ட் ரூம் சீன்ஸ் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். பட் இது அப்படியே ஆப்போசிட்டா பயங்கர கமர்ஷியலா இருக்கும். அதுலயும் சுரேஷ் கோபி சும்மா கத்திக்கிட்டே இருப்பாரு, யாரையுமே பேச விடாம. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் அந்த கோர்ட் ரூம் சீன்ஸ்ல இருந்துச்சு. ஒரு கட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா யாரு குற்றவாளியோ இவரே போய் டைரக்டா அடிச்சு இழுத்துட்டு வருது அப்படின்ற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஓவரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயத்துக்காக ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று நடக்கும். அதாவது அந்த குழந்தை என்ன பண்ணலான்ட்டு அது ஒரு வித்தியாசமான ஆர்குமெண்டா இருந்துச்சு. மற்றபடி தொடங்கின விதத்தை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான கோர்ட் ரூம் டிராமா அப்படின்ற மாதிரியான ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு ஒரு ஓகேவான ஒரு படத்தை தான் கொடுத்துருக்காங்க. பட் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.